Hi, NCRT, Grade 12, Chapter 13, Amines Unitல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 13.8 accomplish the following conversion. First நைட்ரோபென்சீன்ல இருந்து பென்சோயிக் ஆசிடா மாற்றணும். ஸோ நம்ம நைட்ரோபென்சீன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நைட்ரோபென்சீனை ரிடக்ஷன் போடலாம். டின் HCl போட்டு ரிடக்ஷன் போடுறேன். ஸோ இப்போ இது எனக்கு என்ன மாறும்னா NH2 மாறிடும். ரைட். ஸோ அதுக்கப்புறம் இதில் நான் வந்து பென்சின் டையசோனியம் குளோரைட் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ NaNO2 போட்டு HCl போடலாம். அண்ட் பென்சின் டையசோனியம் குளோரைட் நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிரும், N ட்ரிபிள் பாண்ட் N இது மேலே ப்ளஸ் இங்கே Cl மைனஸ் இருக்கும். அண்ட் இதில் அப்படியே நம்ம பண்ணிக்கலாம் சாண்ட்மேயர் ரியாக்ஷன், அது CuCN போட்டு என்ன பண்ணிக்கலாம் HCN போடலாம். இப்போ எனக்கு என்ன ஆயிரும், இந்த இடத்துல க்ளீவ் ஆகுமா, ரைட். ஸோ இந்த இடத்துல க்ளீவ் ஆகும்போது என்ன ஆயிரும், நமக்கு இந்த இடத்துல CN இந்த பக்கம் என்ன ஆயிரும் H ஆட் ஆயிரும். ஸோ N2 நமக்கு வெளியே போயிடும். அப்போ நமக்கு என்ன ஆகும், சைனோபென்சின் ஃபார்ம் ஆகும். இங்கே C ட்ரிபிள் பாண்ட் N இருக்கும், ப்ளஸ் N2 ப்ளஸ் HCl வரும், ரைட். அண்ட் அடுத்து இதை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா, கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், இங்கே COOH வந்துடும், ப்ளஸ் அந்த N நமக்கு என்ன வெளியே போயிடும், NH3 வெளியே போயிடும். ஸோ பென்சோயிக் ஆசிட் நமக்கு கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு இதுதான் ஆன்சர். செகண்ட் பாருங்கள், பென்சீன் டு மெட்டா ப்ரோமோஃபீனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புரோமீனும் நமக்கு என்ன அப்படிங்க கவனிங்க, புரோமீனும் நமக்கு வந்து மெட்டா டைரக்டார் தான். அண்டு ஃபீனாலும் நமக்கு என்ன தான், அது ஓஹச்சும் நமக்கு என்ன டேரக்டர் தான். சரி, புரோமோவும் நமக்கு ஆர்த்தோ பேரா டேரக்டர் தான். அந்த ஃபீனால் ஓஹச்சும் நமக்கு என்ன தான் ஆர்த்தோ பேரா டேரக்டர் தான். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு பென்சீனில் நம்ம இது ரெண்டு எது போட்டாலும் நமக்கு என்ன கிடைக்கும்னா பேரா தான் கிடைக்க போகுது. அப்போ எடுத்தவொடனே நம்ம என்ன பண்ணணும்னா நைட்ரேஷன் போடணும். பென்சீனில் என்ன பண்ண போகிறோம்னா கான்சன்ட்ரேட்டட் HNO3 போட்டு கான்சன்ட்ரேட்டட் H2SO4 போடுறோம். அப்போ நமக்கு என்ன ஆயிரும், நைட்ரேஷன் நடக்கும், ரைட். ஸோ இங்கே என்ன நமக்கு NO2 வந்துடும். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா புரோமினேஷன். ஸோ Br2 போட்டு FeBr3 யூஸ் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன ஆகும், மெட்டா ப்ரோமோ நைட்ரோபென்சீன் இருக்கும். ஸோ இங்கே NO2 இருக்கும், ரைட்டா. அண்ட் இங்கே நமக்கு என்ன வந்துடும் Br. இப்போ இதை ரெடியூஸ் பண்ணிடலாம். டின் HCl போட்டு இதை நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், இங்கே NH2 அண்ட் இங்கே Br. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பென்சின் டையசோனியம் குளோரைடை ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ NaNO2 HCl போட்டேன் அப்படின்னா இந்த NH2 நமக்கு என்ன ஆயிரும், பென்சின் டையசோனியம் குளோரைடாக மாறிடும், ரைட். ஸோ அப்போ இங்கே நமக்கு N ட்ரிபிள் பாண்ட் N இது மேலே ப்ளஸ்ஸு, இங்கே நமக்கு Cl மைனஸ், அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு Br இருக்கும், ரைட். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஹைட்ராலிசிஸ் வாட்டர் போடுறேன். அப்போ இந்த இடம் நமக்கு பிரேக் ஆகினா நமக்கு இங்கே OH இங்கே H வரும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிரும், மெட்டா ப்ரோமோஃபீனால் நமக்கு ஃபார்ம் ஆயிரும். ஸோ இங்கே Br அண்ட் இங்கே நமக்கு OH வந்துடுது, மெட்டா ப்ரோமோஃபீனால் ப்ளஸ் N2 வெளியே போயிடுது ப்ளஸ் HCl நமக்கு வந்துடும், ரைட். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பென்சோயிக் ஆசிட் டு அனிலின். பென்சோயிக் ஆசிட்லேருந்து நம்ம இதை என்ன மாற்றணும்னா அனிலினாக மாற்றணும், ரைட். ஸோ பென்சோயிக் ஆசிட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு என்ன இருக்குது, C டபுள் பாண்ட் OH இருக்குது. இதில் நான் அம்மோனியா ஆட் பண்ணுறேன், HNH2. ஸோ இந்த H இந்த OH நமக்கு என்ன ஆயிரும், வாட்டராக வெளியே போயிட்டு இட் வில் ஃபார்ம் பென்சமைடு. ஸோ இங்கே நமக்கு என்ன மாறிடும், C டபுள் பாண்ட் NH2 பென்சமைடு. இப்போ அடுத்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஹாஃப்மேன் புரோமைட் டீக்ரேடேஷன் போட போகிறோம், சரிங்களா. அப்புறம் Br2 அண்ட் KOH போடும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா இதில் இந்த R குரூப் இங்கே ஷிஃப்ட் ஆயிரும், ரைட்டா. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆகும், அனிலின், அதாவது பென்சீனில் இங்கே NH2 ப்ளஸ் K2CO3 ப்ளஸ் 2KBr ப்ளஸ் 2H2O. ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு அனிலின் கிடைக்கும், ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அனிலின் டு 2,4,6 ட்ரைப்ரோமோ ஃப்ளூரோபென்சின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளூரோபென்சினாக மாற்றணும். அனிலின் எடுத்துகிட்டு 2,4,6 ஃப்ளூரோபென்சின்.
ஸோ அனிலின் எடுத்துக்கலாம். இங்கே NH2 அண்ட் இதை நான் நார்மலாக ப்ரோமினேஷன் போட்டாலே Br2H2O போட்டாலே எனக்கு ட்ரைப்ரோமோ டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2,4,6 ட்ரைப்ரோமோ நமக்கு இங்கே ஃபார்ம் ஆயிரும். ஸோ இங்கே NH2, இங்கே Br, இங்கேயும் Br, இங்கேயும் Br, ட்ரைப்ரோமோ டெரிவேட்டிவ் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டையசோனியம் சால்ட் ஃபார்மேஷன் NaNO2 போட்டு HCl போடுறேன். அப்போ நமக்கு என்ன ஆகும், டையசோனியம் சால்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். ரைட்டா? அப்போ இங்கே நமக்கு என்ன ஆயிரும், N ட்ரிபிள் பாண்ட் N இது மேலே ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும் நமக்கு Cl மைனஸ் அண்ட் இங்கே Br அகெயின் இங்கேயும் Br அண்ட் இங்கே Br இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வில் ஆட் HBF4 அண்ட் ஹீட்டிங். ஃபஸ்ட்டு இந்த BF4 இங்கே வந்துடும், Cl வெளியே வரும். அடுத்து இந்த BF4ம் பிரேக் ஆகி நமக்கு என்ன ஆயிரும், ஃப்ளூரோபென்சின் நமக்கு கிடைக்கும். என்ன ஆயிரும், இங்கே F வந்துடும், இங்கே Br, இங்கேயும் Br, இங்கேயும் Br, ரைட்டா? ப்ளஸ் BF3 ப்ளஸ் N2 ப்ளஸ் HCl வரும். ஸோ என்ன ஆயிடுச்சு நமக்கு ஃப்ளூரோ 2,4,6 ட்ரைப்ரோமோ ஃப்ளூரோபென்சின் நமக்கு கிடச்சிடும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கன்வர்ஷன் பாருங்கள். பென்சைல் குளோரைட் டு 2-phenyl ஈத்தேனமின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பென்சைல் குளோரைடு அப்படின்னா நமக்கு இதுதான் பென்சைல் குளோரைடு. அண்ட் இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா NaCN போடலாம் அண்ட் எத்தனாயிக் போட்டு ETONA போட்டு போட்டால் நமக்கு என்ன ஆயிரும்னா சயனைட் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஆயிரும். ஸோ அப்போ இங்கே என்ன கிடச்சிடும் நமக்கு CH2 CN வந்துடும். ரைட்டா? அண்ட் இதே இப்போ நான் வந்து ரிடக்ஷன் போடலாம். ஸோ இது ரிடக்ஷன் போடுறதுக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போடலாம், இல்லை சோடியம் அமால்கம் போடலாம். ரிடக்ஷன் போடும்போது நமக்கு இது என்ன ஆயிரும், இங்கே நமக்கு CH2 இந்த CN நமக்கு என்ன ஆயிரும் CH2 NH2 மாறிடும். ஸோ இங்கே நமக்கு தான் 1 2 அப்போ 2-phenyl ஈத்தேன் அமீனாக மாறிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு ரியாக்ஷன். Cl கொடுத்துருக்காங்க, அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். ரைட்? நெக்ஸ்ட் பாருங்கள், குளோரோபென்சின் 2 பேரா குளோரோ அனிலின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ குளோரோபென்சின் எடுத்துகிட்டு பேரா குளோரோ அனிலின் நமக்கு கிடைக்கணும். இதுதான் குளோரோபென்சின். ரைட்? இதிலேருந்து பேரா குளோரோ அனிலின் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நைட்ரேஷன் போட்டுடலாம். நைட்ரேஷன் போடும்போது கான்சன்ட்ரேட்டட் HNO3 அண்ட் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 போடுவோம். அப்போ நமக்கு என்ன ஆகும், இது ஆர்த்தோ பேரா டேரக்டர் அப்படின்றதுனால ஆர்த்தோ அண்ட் பேரா வரும். இதில் பேரா தான் மேஜர் ப்ராடக்ட்டு. ஸோ நான் பேரா மட்டும் இங்கே எழுதிக்கிறேன். பேராவில் NO2 வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், டின் HCl போட்டு இதை ரெடியூஸ் பண்ணலாம். டின் HCl போட்டு நம்ம இதை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே Cl, இங்கே NH2 வந்துடும். ஸோ பேரா குளோரோ அனிலின் நமக்கு கிடச்சிரும். ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அனிலின் டு பேரா ப்ரோமோ அனிலின் கேட்டிருக்காங்க. ஸோ அனிலின்லேருந்து பேரா ப்ரோமோ அனிலின் டேரெக்டாக அனிலினில் போட்டிங்கன்னா ட்ரைப்ரோமோ தான் ஃபார்ம் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு அனிலின் எடுத்துகிட்டு இதில் என்ன பண்ணணும்னா அசிட்டிக் அயனைடை ரியாக்ட் பண்ணணும். அப்போ CH3 C டபுள் பாண்ட் O O C டபுள் பாண்ட் O CH3 இதை ரியாக்ட் பண்ண வைக்கணும். அப்போ என்ன ஆகும்னா இங்கேருந்து ஒரு ஹெச்சும் கவனிங்க, இந்த NH2 இருக்கு இல்லையா, இதில் NHHன்னு எழுதிக்கலாமா? ஸோ இந்த ஹெச்சும் இந்த குரூப்பும் நமக்கு என்ன ஆயிருன்னா CH3CO வச்சா வெளியே போயிடும். அப்போ CH3COOH வெளியே போயிடுது. இந்த CO குரூப் இங்கே ஆட் ஆகிடும். ஸோ நமக்கு இது ஒரு அமைடு டெரிவேட்டிவாக மாறிடும். அப்போ என்ன இங்கே நமக்கு NH C டபுள் பாண்ட் O CH3 அப்படின்னு வந்துடும். ரைட்டா? அண்ட் இப்போ இது அமைடு. ஏன் அமைடாக மாற்றுறோம்னா டேரெக்டாக ப்ரோமினேஷன் போட்டால் நமக்கு ட்ரைப்ரோமோ ஃபார்ம் ஆகும். இப்போ அமைடாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் Br2 FeBr3 நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆர்த்தோ பேரா 2 ஃபார்ம் ஆகும். இதில் மேஜர் நமக்கு என்னது பேரா. ஸோ அப்போ பேராவில் எழுதிக்கலாம். இப்போ NH C டபுள் பாண்ட் O CH3 இப்போ பேராவில் நமக்கு என்ன ஆயிரும் Br ஆட் ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திரும்ப அமீனை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதை ஹைட்ராலைஸ் பண்ணுறோம். இப்போ ஹைட்ராலைஸ் பண்ணும்போது இந்த இடத்துல உடஞ்சிட்டு இந்த பக்கம் H, ஏன்னா இது மாதிரி ப்ளஸ் இருக்கும். அப்போ என்ன ஆயிருங்க நமக்கு OH மைனஸ், இந்த நைட்ரஜன் மேலே மைனஸ் இருக்கும். அப்போ திரும்ப அகைன் நமக்கு NH2 மாறிடும். அப்போ பேரா ப்ரோமோ அனிலின் நமக்கு கிடச்சிரும். ஸோ இங்கே NH2 இங்கே என்ன வரும் நமக்கு Br. ஸோ பேரா ப்ரோமோ அனிலின் நமக்கு ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட் பாருங்கள், பென்சமைட் டு டொலுவின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பென்சமைட்லேருந்து டொலுவினாக மாற்றணும். ரைட்? அண்ட் பென்சமைடு அப்படின்றது பென்சினில் அமைடு
அண்ட் இதை நம்ம என்ன மாற்ற போகிறோம், டொலுவீனாக மாற்ற போகிறோம். டொலுவீனா நமக்கு என்ன வரணும், CH3 வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹாஃப்மேன் புரோமைட் ரியாக்ஷன் போடலாம். அப்போ Br2KOH எடுத்து போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு இது என்ன மாறிடும், அனிலினா மாறிடும். இங்கே NH2, ஏன்னா அந்த CO நமக்கு வெளியே போயிடும். ப்ளஸ் K2CO3 ப்ளஸ் 2KBr ப்ளஸ் 2H2O அப்படின்னு நமக்கு வெளியே போயிடும். ரைட். இப்போ அடுத்து நமக்கு என்ன ஆகும், இந்த NH2வை டையோசோனியம் சால்ட்டாக மாற்றலாம். NaNO2 போட்டு ப்ளஸ் HCl போகிறேன். அப்போ HNO2 நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த HNO2 என்ன பண்ணுவோம், இதை N2Cl நமக்கு மாற்றும். இப்போ இங்கே N ட்ரிபிள் பாண்ட் N, இது மேலே ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும், Cl மைனஸ். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணலான்னா, எத்தனால் வேணும்னா H3PO3 போடலாம். இப்போ எத்தனால் போட்டோம்னா C2H5OHன்னு இருக்கும். ரைட். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்னா, இந்த பக்கம் ஹெச்சும் அண்ட் இங்கே நமக்கு என்ன ஆயிரும், இது C2H5O நமக்கு என்ன ஆயிரும், C2H5 சாரி CH3CHO மாறிடும். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, இட் வில் ஃபார்ம் பென்சீன் ப்ளஸ் CH3CHO. ரைட்டா. இதுலேருந்து என்ன பண்ணோம், 2 ஹெச்சை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஒரு ஹெச் இங்கே, ஒரு ஹெச் அங்கே. ஸோ ப்ளஸ் HCl ப்ளஸ் N2. அப்போ இதை எப்படி பிரிக்கலாம், இப்படி பிரிச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ஹெச், இந்த பக்கம் ஒரு ஹெச். ஸோ அப்போ என்ன நமக்கு இது ஆக்சிடைஸ் ஆயிரும், இந்த பென்சீனை ரெடியூஸ் பண்ணி பென்சீனாக மாறிச்சு. இப்போ இந்த பென்சீனில் நான் என்ன பண்ணலாம், CH3Cl போட்டு ஆன்ஹைட்ரஸ் AlCl3 யூஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், அல்கைலேஷன் நடக்கும். ஸோ அப்போ அல்கைலேஷனில் நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும், இங்கே மேலே CH3 ஆட் ஆகிரும். ஸோ இட் இஸ் வி ஆர் காலிங் இஸ் டொலுவின். அப்போ டொலுவின் நமக்கு ஃபார்ம் ஆயிரும். ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அனிலின் டு பென்சைல் ஆல்கஹால். ஸோ அனிலின் எடுக்க போகிறீங்க, அதை பென்சைல் ஆல்கஹாலாக மாற்ற போகிறீங்க. ஸோ இதுதான் நமக்கு என்னது, அனிலின். இதை பென்சைல் ஆல்கஹாலாக மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து பென்சீன் டையோசோனியம் குளோரைடாக மாற்றிக்கலாம். அப்போ NaNO2/HCl போடும்போது நமக்கு என்ன ஆயிரும், இட் வில் ஃபார்ம் N ட்ரிபிள் பாண்ட் N, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே நமக்கு Cl மைனஸ். ரைட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் சாண்ட்மேயர் CuCN இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் HCN போடுறோம். ரைட். அப்போ என்ன ஆயிரும், இந்த இடத்துல க்ளீவ் ஆகிட்டு இங்கே Cn இந்த பக்கம் H வந்துடும். அப்போ சைனோபென்சீன் நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கே என்ன ஆயிரும், நமக்கு C ட்ரிபிள் பாண்ட் என்ன சைனோபென்சீன். ரைட். ப்ளஸ் N2 ரைட் ப்ளஸ் HCl போகும். இப்போ இந்த சைனோபென்சீன் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இது என்ன மாறிடும், நமக்கு பென்சோயிக் ஆசிடாக மாறிடும். COOH ப்ளஸ் NH3 அம்மோனியா நமக்கு வெளியே போயிடும். இப்போ அகைன் இதை வந்து நான் ரெடியூஸ் பண்ண போகிறேன். இப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு போட்டு நான் அதை ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ஆசிட் நமக்கு ஆல்கஹாலாக மாறும். ஸோ அப்போ என்ன ஆல்கஹாலாக மாறும், நமக்கு இது பென்சோயிக் பென்சைல் ஆல்கஹாலாக மாறும். ரைட்டா. ஸோ பென்சோயிக் ஆசிட்னா மாறிடுது, பென்சைல் ஆல்கஹாலாக மாறிடுது. ஸோ இதுதான் கன்வர்ஷன். ரைட். ஸோ அதில் கொடுத்த எல்லா கன்வர்ஷனும் பார்த்தாச்சு. தேங்க்யூ.